மேஷராசிக்காரர்களுக்கு நான் எப்பொழுதும் சொல்வது விநாயகர் வழிபாடு. தேக ஆரோக்கியத்தில் 2 விஷயம்தான். நரம்பு வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம். லாபத்தில் வரக்கூடிய சனி, அதனால் எல்லா விதத்திலும் பணம் சேமிப்பு ஏற்படும். பழைய கடன்கள் எல்லாம் பைசல் செய்வதற்குண்டான அனுகூலம் காணப்படும். சுபகாரியத்தில் இருந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தி காணப்படுவதற்கு உண்டான அமைப்பு காணப்பட்டாலும் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதத்திற்கு இருந்து சுபகாரியத்தில் சிறு சிறு தடைகள் காணப்படலாம். அதே சமயம் கேஸு போன்ற விஷயமெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படும். வாகன அமைப்பில் மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு அனுகூலம் காணப்படும். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம், ரியல் எஸ்டேட் போகலாம், வேறு இண்டஸ்ட்ரியில் போகலாம், பார்ட்னர்ஷிப் போகலாம், ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் முதலீடு செய்யலாம் என்று நினைக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு அதெல்லாம் கிடைப்பதெல்லாம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். அந்த அனுகூலங்கள் பெரிய அளவுக்கு சக்ஸஸை ஏற்படுத்தும் என்பதை மேஷராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளலாம். தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக 11ஆம் இடத்தில் வந்த சனி உங்கள் ராசியை பார்ப்பதனால் 3ஆம் பார்வையாக உடற்பயிற்சி, தேக ஆரோக்கிய பயிற்சி செய்யக்கூடிய வரிசையில் நீங்கள் வருகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய அளவுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய சனி பயிற்சி, தெய்வ கோயில்களுக்கெல்லாம் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதே போல் ட்ரஸ்ட்டு ஃபார்மேஷன் பண்ணுவீர்கள். இல்லை என்றால் ஏதாவது ஒரு சோஷியல் ஆர்கனைசேஷன் நீங்களே போய் இணைத்து கொள்வீர்கள். நல்லது நடக்கும். பெரிய விஷயம், தனிமையாக இருந்த மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல நட்பு வட்டாரம் கிடைக்கும். அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் மீது அக்கறை கொண்டவர்களுடைய பழக்க வழக்கங்கள் உங்களை மேன்மையடைய செய்யும்.